இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக கடையில் வாங்குற அரிசி மாவு வச்சு டக்குன்னு இப்படி முறுக்கு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கப் முழு உளுந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆக அரோமா வர இருக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோல்ல உளுந்து மாவு அது ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படி கையில் பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் அளவுக்கு நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நான் வந்துட்டு 2 அச்சு வச்சு முறுக்கு செய்ய போகிறேன். நல்ல ஹீட்டான ஆயிலில் நீங்கள் முறுக்கு புழிஞ்சிட்டு ஆயிலோட சவுண்டு கம்மியாகிட்ட அப்புறம் நீங்கள் வந்துட்டு முறுக்கு எடுத்துடலாம். நல்லா ஈஸியாக வெந்துடும். அதே மாதிரி இன்னொரு அச்சிலையும் செஞ்சுக்கிறேன். ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தின்னாக இருக்கிறது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான முறுக்கு வீட்டிலேயே செய்யலாம். தேங்க்யூ.